அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேஸ்டி மசாலா. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்களோட ஹோம்மேடு மசாலா ப்ராடக்ட்ஸ் வேணால் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சேமியா வச்சு செய்ய போகிறோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு குடமிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம், இது கொஞ்சமாக ரம்பாயிலன்னு சொல்லுவோம்ல, ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும், அதுக்காக கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிறேன். இது வறுத்த சேமியா. இது கூட நம்ம கொஞ்சம் மசாலாவும் ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இந்த 2 முட்டையும் கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்து லைட்டாக வறுத்து எடுக்க போகிறோம். முட்டை உடச்சி ஊற்றிருக்கிறேன். முட்டைக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்குறேன். இதை நம்ம அப்படியே ஸ்க்ரம்பிள்ஸ் மாதிரி நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட. கண்டிப்பாக சேமியாவில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். முட்டை ஸ்க்ரம்பிள்ஸ் ரெடி ஆகிட்டு இப்போ பேன் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்தாச்சு. பெரிய வெங்காயத்துக்கூடையே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாவையும் சேர்த்துக்கலாம். குடமிளகா சேர்த்து ரெண்டையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும். லைட்டாக கிளறி கொடுத்துட்ருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ரம்பாயில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அது சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ரம்பாயில் கிடைக்கலன்னுச்சுன்னா நீங்கள் பிரிஞ்சி இலை கூட சேர்த்துக்கலாம். ஒரு ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கிறது. ரம்பாயில் கிடைச்சா ரொம்ப ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஒரு மைல்டான டேஸ்ட்டோட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்குறோம். இப்போ சேமியா எல்லாத்துக்கும் சேர்த்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். இப்போ வெங்காயம்லாம் கோல்டன் ப்ரௌனாக நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நான் மட்டன் மசாலா சேர்த்துருக்குறேன். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே சேர்ந்துருக்கிறதுனால ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நீங்கள் அது இல்லைன்னா கரம் மசாலாவும் கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். சேமியாவுக்கு அளவாக தண்ணி சேர்த்துருக்குறோம். உப்பு சேர்த்தாச்சு. தண்ணி நல்லா ஒரு கொதி வரட்டும். உங்கள்கிட்ட மட்டன் மசாலா இல்லைன்னா கொஞ்சமாக கரம் மசாலாவும் கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்து சேருங்க. நான் வீட்டில் அரைச்ச மட்டன் மசாலா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதனால் சேர்த்துருக்குறேன். தண்ணி கொதிச்சிட்டு இப்போ நம்ம வறுத்த சேமியா தான், அதனால் அப்படியே சேர்த்துக்கலாம். சேமியா மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்கணும். நல்லா கிளறி கொடுத்துட்டு வேக வைப்போம். ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பெரியவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணி நல்லா வற்றி சுருள வரட்டு. நம்ம சேர்த்த தண்ணி கரெக்டான அளவாக இருந்தது. இந்த அளவுக்கு தண்ணி நல்லா சுருண்டு வந்துடட்டும். இப்போ நம்ம முட்டை அதில் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சுருண்டு வந்துருச்சு. நம்ம தனியாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல முட்டை, அதை அதில் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினா தலையும் சேர்த்து நல்லா கிளறி கொடுக்க வேண்டியதுதான். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மசாலா கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்குறோம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃபனுக்கு ஒரு பெஸ்ட் ரெசிபின்னு சொல்லலாம். நம்மளோட முட்டை, சேமியா, குடமிளகாய் எல்லாம் சேர்த்து செஞ்சது ஒரு புது ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.
அவ்வளோதான், நம்மளோட எம்மியான முட்டை சேமியா வித்து குடமிளகாவோட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.